நீ எனக்கு இப்படி ஊட்டி விட்டல, அது ஞாபகம் வந்துச்சு சுப்பு. உனக்கு ஞாபகம் இருக்கா சுப்பு? மறக்க முடியுமா அத? நான் ஏதோ ஒரு ஒப்புக்கு மாப்பிளப்பு கொடுத்த மாதிரி கொடுத்தா எனக்கு இருக்கா இல்லையான்னு பாக்காம மொத்தத்தையும் நீ கபலீகரம் பண்ணிய மறக்கக்கூடிய விஷயமா அது? சுப்பு, சார் இட்ஸ் ஓகே, ஒண்ணு இல்ல அனு. மாப்பிள சொன்னா நம்ப மாட்டீங்க, நேத்து நாங்க 2 பேரும் நில கொள்ளாம தவிச்சோம். மனசுல நிம்மதியே இல்ல. இப்பதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போன தடவை விருந்துக்கு வந்த போது அந்த ரகுபதி பாழா போனவன் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டான். இந்த வாட்டி அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாம் நல்லபடியா நடக்கிறது மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. தேங்க்ஸ் மாப்பிள. இதுவும் என் வீடு மாதிரி தான். என் வீட்டுக்கு நான் வர தேங்க்ஸ் எல்லாம் சொல்லுவீங்களா? எப்ப தோணுதோ அப்ப நானும் அனுவும் இங்க வந்து உரிமையா கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். 2 நாள் தங்கி ஜாலி பண்ணிட்டு போவோம். தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி எங்களை தள்ளி வைக்க பாக்காதீங்க. இந்த சந்தோஷம் நிலைச்சு நிக்கணும். என் ஆசை அவ்வளவுதான் மாப்பிள. அப்படியே எங்க கையில ஒரு பிள்ளைய பெத்து கொடுத்துட்டீங்கன்னா நாங்க உண்டு எங்க பேரப்புள்ள உண்டுன்னு சந்தோஷமா இருப்போம். என்னன்னு கேட்டியா? சும்மா இருங்க சார். ஐயே, நீ எதுக்கு இப்ப ரொம்ப வெக்கப்படுற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ மாப்பிள என்ன வேணும் கேட்டு போடு. ஓ, பேச்சு மாதிரியாக்கும். வந்தாவா ஆபீஸ்க்கு கிளம்பி வந்துட்டோம். இங்க வந்து என்ன வேலை செய்யறதுன்னு கூட தெரியலையே. ஏதாவது ஒரு மீட்டிங்னா கூட எஸ் எஸ் நோ நோ கரெக்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு ஒப்பே தேரலாம். இப்படி லேப்டாப்பே எவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு இருக்கிறது? அண்ணன்லாம் எவ்வளவு நேரம் இப்படியே மெயின்டைன் பண்ணுவாருன்னு தெரியலையே. நான் இந்த லேப்டாப்பை பார்த்து தனியா பேசிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவா, என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. பேசாம ஒவ்வொருத்தரையா போன் பண்ணி வர சொல்லி 5 நிமிஷம் மொக்க போட்டு அனுப்பிடலாமா? எஸ், அதான் கரெக்ட். இல்லனா எனக்கு போர் அடிச்சு நான் செத்துருவேன். முதல்ல யார கூப்பிடுறது? மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். யா சார், ஒரு முக்கியமான ஃபைல், உங்க இன்புட் கொஞ்சம் அர்ஜென்ட் சார். இன்புட் தானே, கொடுத்துடலாம். இட்ஸ் சோ ஈஸி, யூ நோ. கொடுங்க. இந்த ப்ராஜெக்ட்டோட டீடைல்ஸ் வேணுமா சார்? Why? I know every details. இந்த ப்ராஜெக்ட் பத்தி எனக்கு தெரியாது. Give me some time. But sir, I know everything. Give me some time. I know. இந்த ஃபைல்ஸ் பத்தின டீடைல்ஸ் அவளே சொல்றேன்னா ஒழுங்கா கேட்டு தொலைச்சிருக்கலாம். வந்தாவா எல்லாம் தெரியும்னு வேற சொல்லிட்டேன். ஆனா சுத்தமா ஒண்ணுமே புரியலையே. சரி, சமாளிப்போம். எஸ், இதுல என்ன இன்புட்ஸ் வேணும் உங்களுக்கு? இட்ஸ் a very open file. சார், ஆக்சுவலா உங்களுக்கு எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? 4 years சார். பட் யூ ஷுட் லேர்ன் a lot. ஒரு ப்ராஜெக்ட்னா உடனே அதோட பாஸ்ட் ஹிஸ்டரி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். போன தடவை இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு கிராஸ் செக் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்த்தா இப்ப என்ன டிசைட் பண்றதுன்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இது கூட உங்களுக்கு தெரியாதா? தெரியும் சார். என்ன தெரியும்? போங்க போய் செக் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் தெரியும். பட் இந்த ப்ராஜெக்ட் இந்த வருஷமே ஸ்டார்ட் பண்ணனும். புது ப்ராஜெக்ட் சார். ஓ, அப்போ நீங்க அதெல்லாம் முதல்ல சொல்லிருக்கணும். சாரி சார். இட்ஸ் ஓகே, நான் ஒன்னும் உங்களை தப்பா நினைக்கல. உங்களுக்கு என்ன இன்புட்ஸ் தானே சொல்லணும். இன்னும் ஒரு 5 minutesல சொல்றேன். ஓகே சார். தேங்க் யூ சார்.
ச்சே. கடைசியில புது ப்ராஜெக்ட்னு சொல்லி என் மானத்தை வாங்கிட்டாளே. ச்சே. ஐயோ, ஒரு இளவும் புரியல. ச்சே. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். என்ன பண்ணலாம்? சார், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அர்ஜென்ட்டா உங்களோட இன்புட்ஸ் வேணும் சார். என்ன விளையாடுறீங்களா? ஆளாளுக்கு வந்து இன்புட்ஸ் வேணும்னா நான் என்ன பண்ணுவேன்? ஆ, அப்படி கேப்பன் நீங்க எதிர்பார்த்தீங்கல்ல? ஆ, நினைச்சீங்க தானே? நினைச்சிருப்பீங்க. ஆ. ஆனா நான் அப்படி கேட்க மாட்டேன். ஏன்னா நான் தான் இந்த கம்பெனியோட CEO. இன்புட்ஸ் தானே கொடுத்துட்டா போச்சு. அந்த ஃபைலை வச்சுட்டு போங்க, நான் பார்த்துட்டு இன்புட்ஸ் ரெடி பண்றேன். ஓகே? சரிங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா? என்ன விஷயம் சார்? இல்ல, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமே தான். சாரி சார், எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. அதை அர்ஜென்ட்டா முடிச்சு அனுப்பி ஆகணும் சார். ஓ, வெரி குட். நான் சும்மா உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். என் டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. கீப் இட் அப். நமக்கு ஜாப் தான் ரொம்ப முக்கியம். யூ ஆர் a good worker. You carry on. Yeah. டேய் சந்திரா, இவ கிட்டலாம் நீ அசிங்கப்பட்டுட்டியடா. இது உனக்கு தேவையா? ஐயோ. சார். எஸ். சொல்லுங்க. சார், நான் கேட்டல சார் புது ப்ராஜெக்ட்ஸ்க்கு இன்புட்ஸ். அதுக்குள்ளே 5 minutes ஆயிடுச்சு. ஆயிடுச்சு சார். ஓ, then you do one thing. இன்னும் ஒரு 5 minutes கழிச்சு வாங்களேன். ஷூர் சார். ஓகே. கிராதகி இன்புட் தராம விட மாட்டா போல இருக்கு. என்ன இவ்வளவு விசுவாசமா வேலை செய்யறாங்க? ஐயோ, நான் இன்புட்ஸுக்கு எங்க போவேன்? ஐயோ, ச்சே. ஏ மாஞ்சி, எல்லாம் உன்னால வந்தது. இப்ப மட்டும் நீ என் கையில கிடைச்ச என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. நான் பாட்டுக்கு அப்பப்ப மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு கெத்தா சுத்திக்கிட்டு இருந்தேன். என்ன இந்த ஆபீஸ்க்கு நேர்ந்து விட்டு இப்படி தனியா புலம்ப விட்டுட்டியடி படுவாவி. மனுஷியா நீ எல்லாம்? ஐயோ. அக்கா என்ன காப்பாத்துங்க, அக்கா என்ன காப்பாத்துங்க, அக்கா காப்பாத்துங்க என்ன. அக்கா என்ன காப்பாத்துங்கக்கா. யாரோட குரல் அது? அக்கா வாக்கா எனக்கு காப்பாத்துக்கா. யாரு யாருன்னு கேக்குறேன்ல. அக்கா என்ன காப்பாத்துக்கா. அக்கா வாக்கா என்ன காப்பாத்துக்கா. அக்கா வாக்கா என்ன காப்பாத்துக்கா, சீக்கிரம் வாக்கா. இவ்வளவு நேரம் ஒரு பொண்ணு அழுகிற சத்தம் கேட்டுச்சு. ஆனா இப்ப கேட்கல. ஒருவேளை என் பிரம்மையா இருக்குமோ? இவ்வளவு நேரம் கேட்டுச்சு,
எப்படி திடீர்னு நினைச்சு? சரி, நாளைக்கு பாத்துக்கலாம். அக்கா வாக்கா என்ன காப்பாத்துக்கா. அக்கா அக்கா என்ன காப்பாத்துக்கா. அக்கா சீக்கிரம் வாக்கா. அக்கா 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 வாக்கா சீக்கிரம் வாக்கா. ஐயோ, யார் இந்த ஆளு? பார்க்க மந்திரவாதி போல இருக்காரு. இந்த நேரத்துல இந்த சின்ன பொண்ணு இங்க என்ன பண்றா? அந்த பொண்ணு யாரு? இப்படி திடீர்னு ஏன் 2 பேரும் வந்து போனாங்க? எங்க போனாங்கன்னு தெரியலையே. ஷோ. எங்க போயிட்டு வரானோ, அதுவும் இந்த நேரத்துல? சார், அதை எப்படி சொல்றதுன்னே தெரியல சார். நல்லா தூங்கிட்டு தான் சார் இருந்தேன். திடீர்னு ஒரு சின்ன பொண்ணு அழுகிற சத்தம் கேட்டுச்சு. யாருன்னே தெரியல சார். ஆனா குரல் மட்டும் கேட்டுச்சு. அதான் சார் அவளை தேடிட்டு போனேன். சின்ன பொண்ணு அழுகிற சத்தமா? ஆமா சார். அக்கா அக்கான்னு அபாய குரல்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு குரல் சார். என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு கெஞ்சுற மாதிரி எனக்கு தோணுச்சு. என்ன ஆனாலும் சரின்னு அந்த சின்ன பொண்ணு குரல் கேட்ட திசையில நான் போய் பார்த்தேன் சார். 2 தெரு தள்ளி போய் பார்த்தேன். மந்திரவாதி மாதிரி ஒருத்தன் அந்த சின்ன பொண்ணை இழுத்துக்கிட்டு வேகமா போயிட்டு இருக்கான் சார். மந்திரவாதியா? ஆமா சார். நீ அவனை நல்லா பாத்தியா? அவன் மந்திரவாதி தானா? Are you sure? நல்லா பார்த்தேன் சார். அந்த சின்ன பொண்ணு என்ன உத்து உத்து பார்த்துச்சு. அந்த மந்திரவாதி என்ன சொன்னா? அவர் என்ன கவனிச்சாரா இல்லையான்னு தெரியல சார். ஆனா என்னோட கவனம் எல்லாம் அந்த சின்ன பொண்ணு மேலதான் இருந்துச்சு. யாரு யாருன்னு நான் கேட்க கேட்க அந்த மந்திரவாதி பதில் சொல்லாம அந்த பொண்ணை எடுத்துட்டு வேகமா போனான். நானும் விடாம அவங்கள வேகமா துரத்திட்டு போனேன். ஆனா திடீர்னு அவன் மாயமா மறைஞ்சிட்டான். அவ்வளவு நிறைய என் கண்ணு முன்னாடி இருந்தா சார். அப்புறம் எங்க போனானே தெரியல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட சத்தமும் கேட்கல. என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் வீட்டுக்கே வந்துட்டேன் சார். யார் சார் அந்த மந்திரவாதி? அந்த சின்ன பொண்ணு யாரா இருக்கும்? நீங்களும் தானே சார் என் கூட படுத்துட்டு இருந்தீங்க. எனக்கு கேட்ட மாதிரி உங்களுக்கு அந்த சின்ன பொண்ணோட அழுக சத்தம் கேட்கலையா? கேட்கலையா? எனக்கு தெளிவா கேட்டுச்சு சார். அந்த மந்திரவாதி எந்த பக்கம் போனா? என் கூட வா, நம்ம இப்பவே போய் அவன் எங்க இருக்கான்னு பாக்கலாம். வேண்டாம் சார், எதுவா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம். இப்ப வேண்டாம். பாவம் சார் அந்த பொண்ணு. அவ என்ன பார்த்த பார்வை ஜென்மத்துக்கும் மறக்காது சார். நான் போய் எப்படியாவது அவளை காப்பாத்துவேன்னு ரொம்ப எதிர்பார்த்து ஏமாந்திருப்பாள்ல. என்ன எழுப்ப வேண்டியதான். நானும் ஏன் இப்படி தனியா போற? போன இடத்துல ஏதாவது ப்ராப்ளம்னா என்ன பண்ணுவ? அந்த பொண்ணோட அழகு சத்தம் கேட்டதும் எனக்கு வேற எதுவுமே யோசிக்க தோணல சார். ஐம் வெரி சாரி சார். சரி வா, நாளை காலையில போய் என்ன ஏதுன்னு பாக்கலாம். என்ன சுப்பு இது? இவங்க 2 பேரும் இங்க இருக்கட்டும்னு நம்ம சிவா அண்ணன் வீட்டுக்கு போனா இந்த நேரத்துல இவங்க எங்க போனாங்க? சூர்யா சார காலனில பார்த்தேன்னு சிவா அண்ணன் சொல்லுச்சு. எங்க போனாங்க? இரு பதட்டப்படாத. இங்கதான் எங்கேயாவது போயிருப்பாங்க. இதுக்கே நீ இவ்வளவு டென்ஷன் ஆவற? இல்லையே, இப்போ இந்த நேரம் பார்த்து எங்க போனாங்க? இந்த நேரத்துல நீ எங்கடி போன? என்னாச்சு மாப்ள? சிவா உங்களை வெளில பார்த்தேன்னு சொன்னாரு. சரி, நீங்க அங்க இருக்கீங்களா என்னன்னு பாக்குறதுக்காக வெளில வந்தா நீங்க அங்க இல்ல. சரி, ஒரு வீட்டுல தான் இருப்பீங்கன்னு உங்களை பாக்க இங்க வந்தா நீங்க இங்கேயும் இல்ல. அதான் நீங்க எங்க போனீங்கன்னு தெரிஞ்சுக்க கேக்குறேன். அப்பா கேக்குறாருல, சொல்லு. அது பாதி தூக்கத்துல எந்திரிச்சு பார்த்தா அணுவ காணும். எங்கன்னு தேடி காலனி வாசலுக்கு போனேன்.
அப்பதான் சிவா என்ன பார்த்து உங்ககிட்ட சொல்லிருக்காருன்னு நினைக்கிறேன். அனு, நீ எதுக்கு வாசலுக்கு போன? உனக்கு ஒண்ணும் இல்லையே? அம்மா மகமாயி, என்னடி என்னவும் மாதிரி இருக்க? எது கேட்டாலும் பதிலும் பேச மாட்டேங்கிற. என்ன அனுமா பயந்த மாதிரி இருக்க? கனவு வந்து எந்திரிச்சிருப்பா போல இருக்கு. அதான் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கா. என்ன புஷ்பா அது? கொஞ்ச நாள் இந்த கனவுலாம் இல்லாம இருந்தாலே எங்க இந்த திடீர்னு வந்தது இந்த கனவு? அம்மா மகமாயி, நீ இதம்மா காப்பாத்தணும். இனிமே கனவுலாம் வராது. நீ நிம்மதியா போய் தூங்கு. ம். ஆமா அனு, இனிமே எந்த கனவும் வராது. சூர்யா சார், சின்ன வயசுல இருந்து அவளுக்கு ஒவ்வொரு அஷ்டமி அன்னைக்கும் கனவு வரும். கோயிலுக்கு போய் நேர்த்தி கடன் பண்ணிட்டு வந்த பின்னாடி கனவு எதுவும் வராம தான் இருந்துச்சு. இன்னைக்குதான் திடீர்னு இப்படி எந்திரிச்சு நடந்து போயிருக்கா. ஆனா இன்னைக்கு அஷ்டமி கூட இல்லையே புஷ்பா. ஆமால, அதான் எனக்கு ஒன்னும் புரியல சுப்பு. இந்த விஷயத்துக்கு போய் ஏன் நீங்க 2 பேரும் இவ்வளவு கவலைப்படுறீங்க? ஏதோ கனவு வந்திருக்கு, பயந்துருக்கா. தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும். நீங்க போய் தூங்குங்க, நான் பாத்துக்கிறேன். மாப்பிள, நாங்க சிவா வீட்டுல தான் இருக்கோம். ஏதாவதுன்னா உடனே டக்குன்னு ஒரு குரல் கொடுங்க, நாங்க வந்துருவோம். ஆமா சூர்யா சார், நாங்க தூங்கிக்கிட்டு இருக்கோம், எங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிலாம் நீங்க எதுவும் நினைக்க வேணாம். எப்பனாலும் எதுனாலும் எங்களை கூப்பிடுங்க. நிச்சயம் கூப்பிடுறேன். ஆனா அதுக்கு எந்த அவசியமும் வராது. அனுப்ப நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. வேணாம் மாப்பிள, அதான் சொல்றேன். நீங்க தனியெல்லாம் ஒண்ணும் போவேனா, கூப்பிடுங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட சொல்லுங்க மாப்பிள. அப்படி ஏதாவது இருந்தா தானே சொல்ல முடியும். அனு நார்மலா தான் இருக்கா. சரி, நாங்க வரோம். எதுவா இருந்தாலும் இந்த நேரமா இருந்தாலும் எங்களை கூப்பிடுங்க, நாங்க பக்கத்துல தான் இருக்கோம். வா புஷ்பா. வரேன் சூர்யா சார். வரேன் அனு. ம். பயப்படாதனுமா, வரோம். சார், நான் கண்டது கனவு இல்ல சார், நிஜம். தெரியும் அனு, உங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னா பயந்துருவாங்க. அதுக்குதான் வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்லி சமாளிச்சேன். நீ எங்க உண்மையை சொல்லி அவங்கள கலவரப்படுத்திருவியோன்னு பயந்துட்ட. நல்ல வேளை நீயும் எதுவும் சொல்லல. யாரு சார் அந்த பொண்ணு? அவன் ஏன் சார் என்ன அப்படி பார்த்தான்? யாரு சார் அந்த மந்திரவாதி? அவன் ஏன் சார் அந்த பொண்ணை அப்படி இழுத்துட்டு போனா? திரும்ப திரும்ப அதை பத்தியே யோசிக்காத, நிம்மதியா படுத்து தூங்கு. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் எப்படி சார் எனக்கு தூக்கம் வரும்? நான் சொல்றேன்ல, வா படு, வா படு. மான்சி, ஹே மான்ஸ். ஓ, இங்க இருக்கியா? ஹே மான்சி, இங்க என்ன பண்ற? வா உள்ள போலாம். இந்த நேரத்துல இந்த இடத்துல உன்னை பார்க்கும்போது அப்படியே பேய பார்த்த மாதிரி இருக்கு மான்சி. என்னாச்சு மான்சி? ஏன் கோவமா இருக்க? அதான் நீ ஆசைப்படுறதெல்லாம் நடக்குதே, அப்புறம் என்ன மான்சி கோவம்? என்கிட்ட எதுவும் கேட்காத சந்திரா. பெட்டர் கோ அவே ஃப்ரம் மீ. அதான் நமக்கும் நல்லது, இந்த ஃபேமிலிக்கும் நல்லது. என்னன்னு சொல்லாம இப்படி எல்லாம் பேசினா என்ன அர்த்தம் மான்சி? நான் தான் டெய்லி ஆபீஸ் போறேன்ல, தென் வாட்? டெய்லி ஆபீஸ் போறேன்னு சும்மா போயிட்டு வந்தா மட்டும் போதுமா? வேற என்ன பண்ணு மான்சி? நீ ஆபீஸ்க்கு போய் டோட்டலா 48 hours ஆச்சு. ஆனா இது வரைக்கும் நான் பெருமைப்படுற மாதிரி ஏதாவது நீ பண்ணிருக்கியா? பெருமைப்படுற மாதிரி? அதுவும் 48 hours-குள்ளயா? How come it is possible, மான்சி? அது எப்படி சந்திரா? ரோயின்ல மட்டும் ப்ராஜெக்ட் மேல ப்ராஜெக்ட் சைன் பண்றாரு, ஆனா நீ வந்து ஒரு ப்ராஜெக்ட் கூட சைன் பண்ணாம சொதப்பி ரோயின்லவ வர சொல்லி, மை காட்.
அது நடந்து முடிஞ்ச விஷயம். இப்ப எதுக்கு இழுக்கிற தேவையில்லாம? சரி விடு, போனது போனதாவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு ப்ராஜெக்டாவது நீ சக்சஸ்ஃபுல்லா சைன் பண்ணியா? ஏமா ப்ராஜெக்ட் என்ன கடையில வைக்கிற கத்திரிக்காயா? ஒரு 1/2 கிலோ குடுமான்னு போய் வாங்கிட்டு வரதுக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் மான்சி. நீ நினைச்ச உடனே எல்லாம் அது டக்குன்னு நடக்காது. பட் ப்ரோயின் லாக்கு மட்டும் எப்படி சந்திரா நடக்குது? ஏய், இது என்ன வம்பா போச்சு? அவருக்கும் இந்த மாதிரிலாம் நடக்காது. ரொம்ப நாள் கண்டினியூஸா பேசி கிளைண்ட்ஸ கன்வின்ஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் சைனே பண்ண முடியும். அப்போ நீ ஏன் ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டேங்கிற? ஏமா, நான் இப்பதான் 2 டேஸ் ஆபீஸ் போறேன். இனிமேதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாத்தையும் பண்ணும். ஆனா நீ இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி எந்த சைனுமே இல்லையே சந்திரா. நீ எல்லாத்துக்கும் அடம் பிடிச்சா நான் என்ன மாச்சி சொல்லுவேன்?